வணக்கம். இது உங்களுக்கான ஒரு ஆழமான பார்வை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீங்க கொடுத்திருக்கிற ஒரு முக்கியமான பௌத்த சூத்திரம். மஜ்ஜிம நிகாயத்தில் இருக்கிற துவேதா வித்தக்கா சூத்திரம். இதுக்கு இருவகை எண்ணங்கள் சூத்திரம்னு கூட சொல்லலாம். ஆமா, கரெக்ட். இருவகை எண்ணங்கள். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, புத்தர் ஞானமடையறதுக்கு முன்னாடி போதிசத்துவர் நிலையில தன் மனசுல வர்ற எண்ணங்களை எப்படி பிரிச்சு பார்த்தார், எப்படி அதை கையாண்டார்னு சொல்றாரு. இது அவர் பிக்குகளுக்கு சாவத்தி நகரத்துல அநாத பிண்டிகர் கட்டி கொடுத்த ஜேதவன தோப்புல உபதேசிக்கிறார் பாருங்க. ஆமா. அந்த இடம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ரொம்ப அமைதியான மரங்கள் எல்லாம் சூழ்ந்த தியானத்துக்கேத்த ஒரு சூழல். அங்கதான் இந்த ஆழமான மனப்பயிற்சி பத்தின பேச்சு நடக்குது. ஆமா, அந்த சூழலே மன அமைதிக்கு ஒரு பெரிய காரணம்னு சொல்லலாம். இந்த சூத்திரத்தோட முக்கிய நோக்கமே என்னன்னா, நம்ம மனசுல வர்ற எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அதை எப்படி அடையாளம் கண்டு எது நல்லது எது கெட்டதுன்னு பிரிக்கிறது. கெட்ட எண்ணங்களால வர்ற ஆபத்தையும் நல்ல எண்ணங்களோட நன்மையையும் புரிஞ்சுக்கிறது. சரி. அப்புறம் இந்த புரிதலோட மனசை பழக்கி எப்படி நிப்பானான பாதையில போகிறதுங்கிறது தான். சொல்லப்போனா இது ஒரு மனதை நிர்வகிக்கிற வழிகாட்டி மாதிரி. வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். சரி, இதுக்குள்ள போலாம். புத்தர் ஞானம் அடையறதுக்கு முன்னாடி தம் மன ஓட்டங்களை எப்படி பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சாருங்க தொடங்குவோமே. புத்தர் சொல்றாரு, அந்த ஞானம் தேடுற ஆரம்ப கட்டத்துல மனச உன்னிப்பா கவனிக்கும் போது 2 விதமா எண்ணங்களை பிரிக்கணும்னு தோணுச்சான். ஆமா. ஒரு பக்கம் இந்த உலக ஆசைகள் சம்பந்தமான எண்ணங்கள், காம வித்தக்கான்னு சொல்றாங்களே அது. அப்புறம் கோபம் வெறுப்பு சம்பந்தமான எண்ணங்கள், பியாபதா வித்தக்கா. பியாபாத வித்தக்கா. அப்புறம் மத்தவங்களை துன்புறுத்தணுங்கிற கொடுமை எண்ணங்கள், விஹிம்சா வித்தக்கா. இது ஒரு செட். இன்னொரு பக்கம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட், உலகப்பற்றை விடணுங்கிற துறவு எண்ணங்கள், நிக்கம வித்தாக்கா. கோபமில்லாத அன்பு எண்ணங்கள், அப்பியாபாத வித்தாக்கா. அப்புறம் கருணை அகிம்சை சம்பந்தமான கொடுமையற்ற எண்ணங்கள், அவிஹிம்சா வித்தாக்கா. சரி. இந்த 2 பிரிவு தான் பௌத்தத்தோட அந்த அடிப்படையான நல்லவை, அதாவது குசலா, தீயவை அகுசலா அப்படிங்கிறதுக்கு விதையா அமையுது. தம் மனசுக்குள்ளேயே இப்படி ஒரு பிரிவினையே அவர் செஞ்சதுதான் முதல் பெரிய படி. அவர் தீவிரமா முயற்சி செஞ்சு ரொம்ப ஆர்வத்தோட உறுதியா இருக்கும்போது திடீர்னு மனசுல ஒரு உலக ஆசை சம்பந்தமான எண்ணம் வருது. வந்த உடனே அதை அப்படியே விட்டுடல, நின்னு கவனிச்சு இதனால என்ன ஆகும்னு யோசிக்கிறாரு. அட, இந்த எண்ணம் எனக்கும் கஷ்டம் கொடுக்கும், மத்தவங்களுக்கும் கஷ்டம் கொடுக்கும், 2 பேருக்குமே கஷ்டம்தான். இது என் ஞான தேடலுக்கு தடை போடும், தேவையில்லாத சிக்கல்களை உருவாக்கும், நிப்பானாவிலிருந்து என்ன தூரமா கொண்டு போயிடும்னு உணர்றாரு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு நுட்பம் இருக்கு பாருங்க, நாமளும் பயன்படுத்தக்கூடியது. அந்த எண்ணத்தோட விளைவுகளை ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கறாரு. சரி. இது எனக்கு கஷ்டம் தரும்னு அவர் யோசிச்ச உடனே அந்த எண்ணத்தோட பலம் கொஞ்சம் குறையுதான். ஓ, அப்படியா? ஆமா. மத்தவங்களுக்கு கஷ்டம் தரும்னு நினைச்சதும் இன்னும் கொஞ்சம் அடங்குதான். 2 பேருக்குமே கஷ்டம்னு உணரும்போது அது இன்னும் பலவீனமாகுதான். கடைசியா இது ஞானத்துக்கு தடை, நிப்பானாவுக்கு எதிரானதுன்னு முழுசா புரிஞ்சதும் அந்த எண்ணம் காணாம போயிடுதான். ஆஹா. ஒவ்வொரு தடவை அந்த எண்ணம் வரும்போதும் அதை வெறுமனே அழுத்தி வைக்காம அதோட ஆபத்தை உணர்ந்து மனசுலேருந்து எடுத்து போட்டுடுறாரு, அப்புறப்படுத்திடுறாரு. இது ரொம்ப விழிப்புணர்வான ஒரு செயல் இல்லையா? ஆமா, நிச்சயமா. பல பேர் நினைக்கலாம் கெட்ட எண்ணங்களை அடக்கினா போதும்னு. ஆனா இது வேற மாதிரி இருக்கே. வெறுமனே அடக்காம அதோட தன்மையை புரிஞ்சுக்கிறதுல தான் விஷயம் இருக்கு போல. கரெக்ட். இதே மாதிரிதான் கோபம் கொடுமை எண்ணங்கள் வரும்போதும் செஞ்சாரு. அதேதான், கோப எண்ணம் வந்தாலும் சரி, கொடுமை எண்ணம் வந்தாலும் சரி, இதே மாதிரி அதோட பின்விளைவுகளை தனக்கு பிறருக்கு ஞானப்பாதைக்கு என்ன பாதிப்புன்னு ஆழமா அலசி பார்த்து அதையும் ஒதுக்கிட்டார், அப்புறப்படுத்திட்டார், இல்லாம செஞ்சிட்டார். இது ஒரு உளவியல் உண்மை மாதிரி. ஒரு விஷயத்தோட கெடுதலை நாம எவ்வளோ தெளிவா பார்க்கிறோமோ அவ்வளோ சுலபமா அது மேல உள்ள பிடிப்பு விலகிடும். வெறும் மன உறுதியில அடக்கிறத விட இந்த மாதிரி புரிஞ்சு விலகிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது, நிலையானது கூட. இதுக்கு அடுத்து அவர் சொல்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பொருந்தும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஒருத்தர் எதை பத்தி திரும்ப திரும்ப நினைக்கிறாங்களோ அதுவே அவங்க மனசோட இயல்பான போக்கா மாறிடும்னு சொல்றாரு. அதாவது தொடர்ந்து தப்பான எண்ணங்களையே, அந்த ஆசை, கோபம், கொடுமை இதையே யோசிச்சுட்டு இருந்தா நல்ல எண்ணங்களை விட்டுட்டு, ஆமா, துறவு, அன்பு, கருணை மாதிரி எண்ணங்களை விட்டுட்டு, ஆமா, மனசு தானாவே அந்த தப்பான வழியில போக ஆரம்பிச்சிடும்னு சொல்றாரு. இதுக்கு அவர் சொல்ற ஓம ரொம்ப அருமை பாருங்க. அந்த கால விவசாய வாழ்க்கையிலிருந்து வருது. ஓ, அப்படியா? மழைக்காலம் முடிஞ்சு பயிரெல்லாம் நல்ல செழிப்பா வளர்ந்து நிக்கிற நேரம்.
அப்போ மாடு மேய்க்கிறவர் ரொம்ப கவனமா இருப்பாராம். ஏன்னா மாடுங்க கொஞ்சம் அசந்தாலும் பயிருக்குள்ள புகுந்து மேய்ஞ்சிடும். ஆமா ஆமா. அப்படி மேய்ஞ்சா என்ன ஆகும்? மாட்டுக்காரருக்கு அடி விழும், இல்ல அரசாங்கம் தண்டனை கொடுக்கும், அபராதம் போடும், ஊர்க்காரங்க தப்பா பேசுவாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். தெரியும். அதனால குச்சிய வச்சுக்கிட்டு மாடுகளை தட்டி குத்தியாவது பயிர்களுக்குள்ள போகாம பாத்துப்பாராம். சரி சரி. அதே மாதிரி புத்தரும் இந்த தீய எண்ணங்கள்ல இருக்கிற ஆபத்து அது மனசை எப்படி கரைப்படுத்துதுன்னு பார்த்தாராம். அதே சமயம் நல்ல எண்ணங்கள்ல இருக்கிற நிம்மதி, மனசுக்கு கிடைக்கிற தூய்மை, அதோட பலன்களையும் உணர்ந்தாராம். ஓ. இந்த ஆபத்தையும் நன்மையையும் சரியா புரிஞ்சுகிட்டதால தான் அவரால தீயதை விட்டுட்டு நல்லதை தேர்ந்தெடுக்க முடிஞ்சது. சரி, தீய எண்ணங்களை இப்படி கையாண்டார். அப்போ நல்ல எண்ணங்கள், துறவு, அன்பு, கருணை மாதிரி எண்ணங்கள் வரும்போது என்ன செஞ்சாரு? அதையும் இதே மாதிரி ஆராய்ஞ்சாரா? ஆராய்ஞ்சாரு, ஆனா கொஞ்சம் வித்தியாசமா ஆராய்ஞ்சாரு. ஒரு துறவு எண்ணம், அந்த நிக்கம வித்தாக்கா வரும்போது அதையும் கவனிச்சாரு. இந்த எண்ணத்தால எனக்கோ மத்தவங்களுக்கோ 2 பேருக்குமே எந்த கஷ்டமும் இல்ல. இது ஞானத்துக்கு உதவும், துன்பத்தை உண்டாக்காது, நிப்பானாவுக்கு வழிவகுக்கும்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டார். அட, இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் வருதே. நல்ல எண்ணம் தானே, அது வந்தா சந்தோஷப்பட வேண்டியதானே. ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்றாரே, என்ன அது? ஆமா, இதுதான் ரொம்ப நுட்பமான இடம். அவர் சொல்றாரு, சரி இது நல்ல எண்ணம் தான், ஆனா இதையே நான் ஒரு நாள் முழுக்க இல்ல ராத்திரி முழுக்க இல்ல ராத்திரி பகலா தொடர்ச்சியா யோசிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? என்னாகும்? நேரடியா எந்த ஆபத்தும் இல்லனாலும் இப்படி ஓவரா யோசிக்கிறதுனால என் உடம்பு சோர்வடையலாம். ஓ, உடல் சோர்வடையுமா? ஆமா, உடம்பு சோர்வானா மனசு ஒரு மாதிரி கலங்கி போகலாம், டிஸ்டர்ப் ஆகலாம்னு வச்சுக்கோங்களேன். மனசு அப்படி கலக்கமா இருந்தா அது ஆழ்ந்த அமைதியிலிருந்தும் ஒருமைப்பாட்டிலிருந்தும் சமாதியிலிருந்து தூரமா போயிடும். அப்போ நல்ல விஷயமா இருந்தாலும் அதுலயே ரொம்ப ஆழ்ந்து போய் உடம்பையும் மனசையும் சோர்வடைய வச்சுக்க கூடாதுன்னு சொல்றாரா? இது கொஞ்சம் எதிர்பார்க்காத விஷயமா இருக்கே. கரெக்டா சொன்னீங்க. நல்ல எண்ணங்களே ஆனாலும் அதுல அளவுக்கு அதிகமா ஈடுபடுறது கூட மன அமைதிக்கு தடையாகலாம். அதனால அவர் என்ன செஞ்சாரு? மனசை உள்ளுக்குள்ளே நிலைநிறுத்தி, ஸ்டடிட் இன்டர்னலி. ஆமா, அமைதிப்படுத்தி, குவைட்டட், ஒருமைப்படுத்தி, brought to singleness, கடைசியா ஒருமுகப்படுத்தினார், கான்சென்ட்ரேட்டட். எதுக்கு? மனசு தேவையில்லாம அலையக்கூடாது, கலங்கக்கூடாதுங்கிறதுக்காக. சரி. இதே மாதிரி தான் அன்பு எண்ணங்கள், கருணை எண்ணங்கள் வரும்போதும் செஞ்சார். நல்லதை நினைக்கிறதுக்கும் ஒரு அளவு இருக்குங்கிறது தான் இங்க நாம கத்துக்க வேண்டிய பாடம். மறுபடியும் அதே கொள்கை. எதை திரும்ப திரும்ப நினைக்கிறோமோ அதுவாதான் நாம் மாறுவோம். ஆனா இந்த முறை நல்ல எண்ணங்களுக்கு சொல்றாரு. தொடர்ந்து நல்லதையே நினைச்சா மனசு இயல்பாவே அந்த நல்ல வழியில போகும், தீய எண்ணங்களை விட்டுடும். இதுக்கு இன்னொரு மாடு மேய்ப்பவன் ஓமை சொல்றாரு. ஆனா இது வேற சூழல். ஓ, இது வேறயா? ஆமா, கோடை காலத்தோட கடைசி நேரம், பயிரெல்லாம் அறுவடை செஞ்சு வீட்டுக்கு கொண்டு போயாச்சு, வயல்வெளியெல்லாம் காலி. இப்ப மாடு மேய்ப்பவர் ஒரு மரத்தடியிலையோ இல்ல வெட்டவெளியிலையோ நின்னுகிட்டோ உட்கார்ந்துகிட்டோ மாடுகளை பாக்குறாரு. இப்ப முன்னாடி மாதிரி குச்சியால தட்டிக்கிட்டு இருக்க தேவையில்லை. ஆமா, ஏன்னா பயிர் இல்லையே. கரெக்ட். ஏன்னா மாடுங்க மேயறதுக்கு அங்க பயிர் இல்ல. இந்த நேரத்துல அவர் மாடுங்க அங்க இருக்குன்னு கவனமா மைண்ட்ஃபுல்லா இருந்தா மட்டும் போதும். மாதிரி புத்தரும் இந்த நல்ல மனநிலைகள், துறவு, அன்பு, கருணை தன்கிட்ட இருக்குன்னு சும்மா நினைவுல வச்சிருந்தா போதும்னு சொல்றாரு. அதாவது அந்த நல்ல நிலைகள் இருக்குன்னு விழிப்புணர்வோடு இருந்தா போதும், அத பத்தியே ராப்பகலா யோசிச்சு மனசு குழப்பிக்க தேவையில்லை. இதுதான் அந்த சமநிலை. நல்லத பேணுறது, ஆனா அதிலேயே மூழ்கிடாம இருக்கிறது. புரியுது. ஆமா. ஆக இந்த 2 வகை எண்ணங்களையும் பிரிச்சு, கெட்டதை நீக்கி நல்லத வளர்த்து அதுலயும் சிக்காம மனச ஒருமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் என்னாச்சு? அவருக்கு என்ன கிடைச்சது? சூத்திரம் சொல்றபடி அவருக்குள்ள சலிக்காத ஒரு ஆற்றல், டயர்லெஸ் எனர்ஜி பொங்கிச்சு. ஆஹா. எப்பவும் விழிப்புணர்வா இருக்கிற நினைவாற்றல், அன்ரிமிட்டிங் மைண்ட்ஃபுல்னஸ் நிலைச்சது. உடம்பு ரொம்ப அமைதியா, எந்த சலனமும் இல்லாம டிராங்குவில் அண்ட் அன்ட்ரபிள்டு இருந்துச்சு. மனசு நல்லா ஒருமுகப்பட்டு கான்சென்ட்ரேட்டட் அண்ட் யூனிஃபைடு நின்னுச்சு. இந்த நிலைதான் அவரை தியானத்தோட அடுத்தடுத்த கட்டங்களுக்கு, ஜானங்களுக்கு கூட்டிட்டு போச்சா? ஆமா, இந்த உறுதியான ஒருமுகப்பட்ட மனசோட அவர் உலக ஆசைகள், தீய எண்ணங்கள்லிருந்து முழுசா விலகி முதல் தியான நிலைய, ஃபர்ஸ்ட் ஜானவ அடைஞ்சார். அதுல விவேகத்தாலையும் முயற்சியாலையும் பிறந்த ஒருவித ஆனந்தமும் சுகமும் இருந்துச்சு. இப்படியே படிப்படியா அடுத்தடுத்த தியான நிலைகளை கடந்து கடைசியா அவர் 3 உண்மையான அறிவுகளை விஜ்ஜா அடைஞ்சதா சொல்றாரு. இதுல 3வது தான் ரொம்ப முக்கியம். என்னது?
பிறப்பு இனி இல்ல, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தாச்சு, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, இனிமே இந்த உலகத்துக்கு திரும்ப வர வேண்டியது இல்லைங்கிற உண்மையை அவர் அறிஞ்சது. இது ராத்திரியோட கடைசி ஜாமத்துல கிடைச்ச ஞானம். வாவ். அறியாமைங்கிற இருட்டு விலகி மெய்யறிவுங்கிற ஒளி வந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அவர் தொடர்ந்து விடாமுயற்சியோட ஆர்வத்தோட உறுதியா இருந்ததுதான்னு குறிப்பிடுறார். இல்லையா? அது என்ன கதை, கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா, ரொம்ப அழகான ஆழமான ஓமை அது. அவர் சொல்றாரு, ஒரு பெரிய காட்டுல ஒரு பெரிய சதுப்பு நிலம், ஒரு மார்ஷ் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்க. அது பக்கத்துல ஒரு பெரிய மான் கூட்டம் வாழ்ந்துட்டு வந்துச்சு. சரி. அப்போ அந்த மான் கூட்டத்துக்கு கெடுதல் செய்ய நினைச்ச ஒருத்தன் வந்தான். அவன் என்ன செஞ்சான், மான்க எப்பவும் போற பாதுகாப்பான நல்ல பாதைய மூடிட்டு அதுக்கு பதிலா ஒரு தப்பான ஆபத்தான பாதைய திறந்து விட்டான். அழப்பாவமே. சும்மா திறக்கல, அந்த பாதையில மான்களை இழுக்கிறதுக்கு ஒரு கவர்ச்சியான பொருள், ஒரு டிகாய், அப்புறம் ஏமாத்துறதுக்கு ஒரு போலி உருவம், ஒரு டம்மி, அதையும் வச்சான். அவன் நோக்கம் மான் கூட்டம் ஏமாந்து அந்த தப்பான வழியில போய் பெரிய ஆபத்துல சிக்கணுங்கிறது தான். ஐயோ பாவம் அந்த மான் கூட்டம். அப்புறம் என்னாச்சு? யாராவது காப்பாத்துனாங்களா? நல்ல வேளையா அந்த மான் கூட்டத்தோட நல்லதுக்காக, பாதுகாப்புக்காக இன்னொருத்தர் வர்றாரு. அவர் ஒரு நல்லவர். அவர் வந்து முதல்ல அந்த கெட்டவன் மூடின நல்ல பாதைய திரும்ப திறந்து விட்டாரு. அப்படா. அப்புறம் அவன் திறந்து விட்ட தப்பான பாதைய மூடினாரு. மான்களை கவர்றதுக்கு வச்சிருந்த பொருளை தூக்கி போட்டாரு, ஏமாத்துறதுக்கு வச்சிருந்த போலி உருவத்தை அழிச்சிட்டாரு. இதனால அந்த மான் கூட்டம் தப்பிச்சு அப்புறம் நல்லா வளர்ந்து பெருகி நிம்மதியா வாழ்ந்துச்சு. அருமையான கதை. இதுக்கு என்ன அர்த்தம்னு அவரே சொல்றாரா, இல்ல நாம தான் புரிஞ்சுக்கணுமா? அவரே ரொம்ப தெளிவா சொல்றாரு. பெரிய சதுப்பு நிலம்னா அது நம்ம இழுத்து மூழ்கடிக்கிற உலக இன்பங்கள், சென்சுவல் பிளஷர்ஸ். சரி. பெரிய மான் கூட்டம்னா அது நம்மள மாதிரி உயிர்கள். கெடுதல் செய்ய நினைச்சவன்னா அது மாறன். மாறா த ஈவில் ஒன், தீமையோட உருவம். ஓ, மாறன். தப்பான பாதைனா அது துன்பத்துக்கு கொண்டு போற தப்பான எண்வழி பாதை, ராங் எயிட்ஃபோல்டு பாத். அதாவது தப்பான பார்வை, தப்பான எண்ணம், தப்பான பேச்சு, இப்படியே போய் தப்பான மன ஒருமைப்பாடு வரைக்கும். கவர்ச்சியான பொருள்னா அது சிற்றின்பத்து மேல இருக்கிற ஆசை, டிலைட் அண்ட் லஸ்ட். போலி உருவம்னா அது உண்மையை மறைக்கிற அறியாமை, இக்னோரன்ஸ், அவிஜா. ஓஹோ, அப்போ அந்த மான் கூட்டத்தை காப்பாத்துன நல்லவர் யாரு? அதுதான் முக்கியம். நல்லதை விரும்பின அந்த மனிதர் தான் ததாகதர், அதாவது புத்தர், முழு ஞானம் அடைஞ்சவர். ஆ. பாதுகாப்பான நல்ல பாதை தான் துன்பத்திலிருந்து விடுதலைக்கு கூட்டிட்டு போற உன்னதமான எண்வழி பாதை, நோபல் எயிட்ஃபோல்ட் பாத். சரியான பார்வை, சரியான எண்ணம், சரியான பேச்சுன்னு ஆரம்பிச்சு சரியான மன ஒருமைப்பாடு வரைக்கும். ஆஹா. இந்த உவமை மூலமா புத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுக்காக நான் அந்த சரியான பாதையை திறந்து வச்சிருக்கேன், தப்பான பாதையை மூடிட்டேன், உலக இன்பங்கள்ங்கிற கவர்ச்சியை எடுத்துட்டேன், அறியாமைங்கிற போலிய அழிச்சிட்டேன்னு தன் சீடர்களான பிக்குகளுக்கு சொல்றாரு. ஆமாம், இதுதான் அவர் தர்மத்தை சொல்றதோட நோக்கம்னு புரிய வைக்குது. அப்புறம் கடைசியா என்ன சொல்றாரு? கடைசியா ரொம்ப அன்போட பிக்குகளை பார்த்து சொல்றாரு, ஒரு குரு தன் சீடர்களோட நல்லதுக்காக அவங்க மேல கருணையோடு என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் நான் உங்களுக்காக செஞ்சிருக்கேன். இங்க பாருங்க, மரங்களோட வேர்கள் இருக்கு, தியானம் செய்ய அமைதியான இடங்கள். இங்க பாருங்க, காலியான குடல்கள் இருக்கு, தங்கி தியானம் செய்ய இடமும் இருக்குன்னு சொல்றாரு. ஆமா, பிக்குகளே தியானம் பண்ணுங்க, தாமதிக்காதீங்க, அப்புறம் வருத்தப்பட வேண்டி இருக்கும். இதுதான் உங்களுக்கு இங்க அறிவுரைன்னு சொல்லி முடிக்கிறார். இது ஒரு நேரடியான, அதே சமயம் ரொம்ப கனிவான வழிகாட்டுதல் இல்லையா? ஆமா, ரொம்ப கனிவானது. அப்போ இந்த இருவகை எண்ணங்கள் சூத்திரம் நம்ம மனசுல ஓடுற எண்ணங்களோட சக்திய பத்தியும் அதை எப்படி கவனமா கையாளணும்னு ரொம்ப தெளிவா நடைமுறையா சொல்லிக் கொடுக்குது. ஆமா, கெட்ட எண்ணங்கள் வரும்போது அதோட விளைவுகளை உணர்ந்து அதை விடுறதும், நல்ல எண்ணங்களை வளர்த்து அதே சமயம் அதிலேயே மூழ்கிடாம மனச ஒருமுகப்படுத்துறதும் ஞான பாதையில போக எவ்வளவு முக்கியம்னு புரியுது. நிச்சயமா. புத்தரோட இந்த அனுபவம் அவர் ஞானம் அடையறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்ச சுய ஆய்வு, மன பயிற்சியோட ஆழத்தை காட்டுது. அந்த மான்கூட்ட உவமை இருக்கே, ஆமா, அது உலக இன்பங்களோட கவர்ச்சி, அறியாமையோட ஆபத்து, சரியான பாதையோட முக்கியம் எல்லாத்தையும் மனசுல பதிய வைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த உருவகம். இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில உங்க மனசுல வர்ற எண்ணங்களை இந்த மாதிரி 2 வகையா தனக்கும் பிறருக்கும் துன்பம் தருபவை, ஞானத்தை தடுப்பவை அகுசலா ஒரு பக்கமோ, துன்பம் தராதவை, ஞானத்திற்கு உதவுபவை குசல மறுபக்கமும் பிரிச்சு பார்க்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க.
எந்த எண்ணங்கள் உங்கள நிப்பானா பாதையிலிருந்து விலக்குது, எவை அதுக்கு உதவுதுன்னு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதோட புத்தர் சொன்ன அந்த நுட்பமான விஷயம், நல்ல எண்ணங்களை வளர்த்தாலும் அதுலயே ஓவரா மூழ்கி மன அமைதி கெடுத்துக்காம கவனமா இருக்கிற அந்த சமநிலைய, மைண்ட்ஃபுல் பிரசன்ஸ், அதை எப்படி அடையிறது? இதை நீங்க உங்க தியானத்திலையும் வாழ்க்கையிலையும் இன்னும் ஆழமா சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த ஆழமான பார்வை இருவகை எண்ணங்கள் சூத்திரத்தை பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்திருக்குன்னு நம்புறோம். அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் உங்க எண்ணங்களை கவனிங்க.